அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சகம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம், மற்றபடி எல்லாம் கோபமே வேண்டாம். எதிரிகள் சிறிது கோபப்படுவாங்க, எதிரிகள் தேவையில்லாத தொந்தரவு பண்ணுவாங்க. கொஞ்சம் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது இந்த மாதம் முழுவதும் நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் மட்டும் வேண்டாம். எளிமையாக ரத்தத்தில் பரவக்கூடிய நோயெல்லாம் பரவுது. கொஞ்சம் விருச்சகம் கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அட்டகாசமாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி படிப்புக்கு, உத்தியோகத்துக்கு, ஜீவனத்துக்கு அவனே தன்னுடைய ராசியை பார்க்குறனால வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, வேலை போச்சு, அதெல்லாம் டக்குன்னு மாறும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை, என்னை ஏமாற்றிட்டான், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா வருவீங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர். நல்லதெல்லாம் நடக்கலையேன்னு பயப்பட வேண்டாம். குரு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதே சுபவிரியம்தான். கடன் கொஞ்சம் வரும், கிரெடிட் கார்டு வரும், பரவாயில்ல, ஆனால் நல்லது நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், பூமியில் அதீத நன்மை, தொழில் ரீதியாக அனுகூலங்கள், டக்கு டக்கென்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தனிப்பட்ட எல்லா காரியமும் ஜெயத்தை ஏற்படுத்துவது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அதீதமான முன்னேற்றத்தை தரும்.